ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து காடையும் சிக்கனும் சேர்த்து எப்படி பிரியாணி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு டால்டா வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சேர்க்காதீங்க. அது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே மல்லிக்கீரை ரம்பையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்குறதுனால தக்காளி கொஞ்சமாக, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அது கூடவே கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் பாலில் செய்கிறதுனால கேப்சிகம், கேரட் சேர்க்குறதுனால டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வத்தல் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே பெருஞ்சீரக பொடி, அப்புறமா கறி மசால் பொடி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமாட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அது கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமாட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் காடையும் அது கூட சேர்த்துப்போம். கொஞ்சமாக மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமாட்டு பிரியாணி அரிசி சேர்த்துடுங்க. அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு மல்லிக்கீரை சேர்த்து மூடி வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் வற்றணும். வற்றினதுக்கப்புறமா இதை இறக்கிப்போம். இப்போ அதில் உள்ள நீர்லாம் வற்றுறதுக்காக நம்ம தீர்த்தங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு மேலே. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பிரியாணியில் உள்ள நீர்லாம் வற்றிருக்கும். இதை நம்ம சூடாக எடுத்து வைக்கிறதுனால தண்ணியாக தேங்கியிருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி பிரியாணியில் நல்லா நீர் வற்றிருக்கும். அதுக்கப்புறமாட்டு முந்திரியும் பெரிய வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்து உங்களுக்கு தேவைன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.